அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நிறைய பேர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். நம்மை போன்ற பரம்பரை முஸ்லிம்கள் கிடையாது. எப்போது நூறுல் ஈமானுடைய ஜோதி அவர்களுடைய இதயத்தில் புகுந்ததோ பதிந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து ஈமானை இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தனிப்பெரும் அன்பு கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கொண்டிருந்த அந்த முகப்பத்திற்கு ஒரு ஈடு இணை சொல்ல முடியாது என்பதை நாம் பலமுறை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், சமீபத்திலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். இந்த அளவுக்கு அவர்கள் மூமின்களாக தீன்தாரிகளாக இருக்கிறார்கள் என்றால் நம்மை போன்றோர் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் நல்ல முஸ்லிம்களாக, மூமின்களாக, முஹிப்பீன்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ரபியுல் அவ்வல் இந்த சிறப்பான மாதத்தில் நாம் மறக்கவியலாத சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பல முறை நாம் கேள்விப்பட்டாலும் கூட ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கிற போது முதன்முறை கேட்கிறது போன்று, முதல் முறை பேசுவது போன்று, முதல் முறை கிதாபுகளில் பார்ப்பது போன்று நமக்கு காட்சிகள் தருகின்றன இந்த நிகழ்ச்சிகள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வருகை இருந்து, யா ரசூலல்லாஹ் இன்னீல உஹிப்பு இன்னக்கல அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, நிச்சயமாக நீங்கள் என்னுடைய உயிரை விட எனக்கு நேசமானவர்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னக்க அஹப்பு இலைய மின் வலதி, நான் பெற்ற பிள்ளைகளை விட நீங்கள் எனக்கு மிகவும் நேசமானவர்கள். இன்னில அகூனு ஃபில் பைத், என்னுடைய இல்லத்தில் நான் இருக்கிறேன். அது குறுக்க குடும்பத்தினரோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அளவலாவிக் கொண்டிருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் உங்கள் ஞாபகம் எனக்கு வந்து விடுகிறது. பமா அஸ்பிர், அதற்கு பின்பு அங்கே வீட்டில் இருக்க எனக்கு சபுரி இல்லை. அத்தான் ஆத்தி, வேகமாக உங்களுடைய சமூகம் வந்து ஃபந்துரை இலைக்க, உங்கள் முகத்தை நான் தரிசிக்கிறேன். இப்படி நான் என்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன். உலகத்தில் வாழ்கிற போது தாங்களும் உயிரோடு இருக்கிறீர்கள், நானும் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணம் கிடைக்கிறது, சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆனால் இதா தக்கர்த்து மௌத்தீவ மௌத்தக்க, ஒரு நாள் நானும் மரணிப்பேன், தாங்களும் மரணிப்பீர்கள். இந்த மௌத்தை நான் எண்ணி பார்த்தால் அரப்து, நான் என்ன விளங்குகிறேன், அன்னக்கு இதா தகல்தல் ஜன்ன, சுவனத்திற்கு தாங்கள் செல்லும்போது ருஃபீத்த நபியின், இறை தூதர்களோடு நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள். உங்களுடைய அந்தஸ்து ஒரு மேலான உயர்ந்த படித்தரத்திலே தாங்கள் இருப்பீர்கள். இன்னி இதா தகல்து ஜன்ன, உங்களுடைய சுகபத்தின் புண்ணியத்தின் காரணமாக, சகவாசத்தின் பாக்கியத்தின் காரணமாக எனக்கும் சுவன பாக்கியம் கிடைத்தால் ஹசீத்து அல்லா ஆராக்க, நீங்கள் உயர்ந்த கேட்டகரியில் இருக்கிற போது எங்கே நான் உங்களை பார்க்க முடியாதோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த உலகத்திலே பார்த்து கொள்கிறேன். நினைக்கிற போதெல்லாம் தேடி வந்து தாங்கள் தங்களுடைய முகத்தை நான் காண்கின்றேன், ஆனந்தப்படுகிறேன். ஆனால் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னாலும் உங்களை காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த நண்பருடைய அந்த ஏக்கத்தை, அவருடைய ஆதங்கத்தை, அவருடைய அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டு எந்த ஒரு மறுபதிலும் சொல்லவில்லை. அடுத்த நிமிஷம் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆயத்தோடு இறங்கிவிட்டார். அந்த வசனத்தை தான் சூரத்து நிசா 69ஆம் வசனத்தை நாம் இப்போது செவியற்றோம். வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் எவராக இருந்தாலும் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு அருள் பாலித்தானோ அத்தகைய இறை தூதர்கள், நபியின் சித்திகின், சுஹதாக்கள், சாலிஹின்களோடு அவர் மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார் என்கிற அந்த வசனம் இறங்கப்பட்டு விட்டது. குர்ஆனில் அநேக வசனங்கள், அதிகமான வசனங்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வைத்தே இறங்கியிருக்கின்றன. அடுத்த நிமிஷம் வசனங்கள் இறங்கிவிடும்.
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள், இதற்கு என்ன பதில் சொல்லுவது. அவர்களால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது அல்லாஹ்விடமிருந்து பதில் வந்தவர். அடுத்த நிமிடம் ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இறை உத்தரவோடு வஹியோடு வேத வெளிப்பாட்டோடு வந்து இறங்கி விடுவார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்தோம் என்றாலே போதும், அங்கே சுவனத்திலே நிச்சயமாக இறை தூதர்களோடு இருக்க முடியும் என்று அல்லாஹ் அந்த அன்பு நண்பருக்கு ஆறுதலாக சொல்லிவிட்டான். இங்கே எப்படி நீங்கள் ஹயாத்தாக இருக்கிற போது நினைக்கிற போதெல்லாம் நபியை கண்டு கழிக்கின்றீர்களோ, பேருவகை அடைகிறீர்களோ, அதே போன்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் என்று சொல்வதற்கு பின்னால் தான் அவர் ஒரு பெருமூச்சு ஏற்படுகிறது. அவர் பேர் தான் சௌபான். மீராத் பயானில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹதீஸில் ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார் என்று ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். வேறு சில ஹதீஸுகளில் தெளிவாகவே வருகிறது, சௌபான் என்கின்ற மௌலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றே வருகிறது. இப்படி நாம் பார்க்கிற போது நபியின் காலத்தில் இவர்கள்லாம் பரம்பரை முஸ்லிம்கள் கிடையாது. இதோ உள்ளே பதிவு செய்கிறார், வலா ரைபு பக்கத்து கான ஹதீசுல் அஹ்திபில் குஃப்ரி இந்தமா யஷ்ரக அலைஹிம் நூருல் ஈமான் லா யப்ரஹூன ஹத்தா யுலினூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலிக மஹப்பத்திஹிம் லஹும். அவர்கள் புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், நூருல் ஈமான் அவருடைய இதயத்தில் பாய்ந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய செயலால் மட்டும் தங்களுடைய முஹப்பத்து நபியை காண்பிக்கவில்லை, சொல்லாலும் காண்பித்தார்கள், பேச்சாலும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதற்காக வேண்டி. நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, சுமாமா பின் உசால் சிறைப்பிடிக்கப்படுகிறார், ஒரு பயங்கரவாதி. நாம் பல பயான்களை கேட்டிருக்கிறோம். அவர் மஸ்ஜித் நபவியிலே ஒரு தூணிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அணுகுமுறைகள், செயல்பாடுகள், சத்திய சஹாபிகளுடைய அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாவற்றையும் காண்கிறார். கண்டதற்கு பின்னாலே இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார். அவர் ஒரு நாட்டின் மன்னரும் கூட, யமாமா நாட்டு மன்னரும் கூட. அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் 3 நாட்கள் ஒன்றுமே அவரை துன்புறுத்தவில்லை, யாரும் அவரை இம்சிக்கவில்லை, எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லை, தூணிலே கட்டி போட்டிருந்தார்கள். ஆனால் அவர் மிகப்பெரிய பயங்கரவாதி. அந்த 3 நாட்களுக்கு பின்னாலே அவர் இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பின்னாலே அவர் பேசுகின்ற பேச்சை பாருங்கள், அற்புதமான ஒரு பேச்சு. அந்த வாசகமே நமக்கு புல்லரிக்க வைக்கிறது. யா முஹம்மது வல்லாஹி மா கான அல் அர்லி வஜுகுன் அபகது இலைய மின் வஜிஹிக்க. இந்த பூமியிலே எனக்கு உங்கள் முகத்தை விட வேறு யாருடைய முகமும் வெறுப்பான முகம் இருக்கவே இல்லை. இந்த நாள் வரை உங்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருந்தது. இந்த வாசகத்தின் பொருள் தான், வல்லாஹி மா கானல் அரளி வஜுகுன் அபுகது. அபுகது என்றால் மிகவும் வெறுப்பான முகம், இலைய மின் வஜிஹிக்க. ஆனால் பக்கத்து அசுபக வஜூக்க, இப்போது உங்களுடைய முகம் இருக்கிறதே, அகப்பல் உஜூஹிலை, ஆயிரக்கணக்கான முகங்களை பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான முகங்களுக்கு முன்னாலே உங்கள் முகம்தான் எனக்கு மிக பிரியமானது. என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய அன்பர்கள், நண்பர்கள், என்னுடைய குடிமக்கள் எல்லாருடைய முகங்களை விட. நம்பர் 2, வல்லாஹி மாக்கான மின் தீனின் அபுகது இலைய மின் தீனிக்க. அதே போன்றுதான் இந்த உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. எல்லா மதங்களையும் விட உம்முடைய மதம்தான் எனக்கு மிகவும் வெறுப்பானதாக இருந்தது, மிகவும் ஆத்திரம் மூட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் பக்கத்து அசுபக தீனுக்க அகப்பத் தீனு இலைய, உன்னுடைய மார்க்கம்தான் எனக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. எவ்வளோ அழகான மார்க்கம் அருமை சகோதரர்களே. அப்போதுதான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார். அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள். அப்படியானால் நாம் நினைக்க வேண்டுமே, அல்லாஹ் நமக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கிறானே, எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். ஒரு மன்னர் பேசுகிறார், ஒரு நாட்டின் அதிபதி பேசுகிறார், சுமாமா பின் உசால் என்பவர் பேசுகிறார். 3ஆவதாக சொல்கிறார், வல்லாஹி மாக்கான மின் பலதின் அபகது இலைய மின் பலதிக்க. உம்முடைய பூமி, நீ வாழ்கின்ற இந்த மதீனா எனக்கு மிகவும் வெறுப்பானதாக இருந்தது. ஆனால் இப்போ அசுபக பரதுக்க அஹப்பல் பிலாதி இலை, இன்றைக்கு இந்த பூமி எனக்கு அவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது. காரணம், இந்த பூமியில் நடக்கின்ற நடப்புகள், நிகழ்ச்சிகள் யாவுமே மிகவும் ரம்மியமாக இருக்கிறது, இதயத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன மக்கள், எவ்வளோ அழகான மக்கள், அருமையான மக்கள், மிக ஒழுக்கமான மக்கள், மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்களே. எனவே இந்த பூமியே எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. இந்த 3 சொற்றொடர்களை அழகான முறையில் அவர் பேசுகிறார். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நபியை நாம் பெற்றிருக்கிறோம்,
எப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமிகள் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இவற்றில் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன. எனவே அல்லாஹ் நமக்கு இந்த முகப்பத்தை தர வேண்டும். அதே போன்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை ஆசைப்பட்டார்களோ அதை நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு நாம் உமை யுத்தியில்லாக வர ரசூல் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு வாழ்கின்றோமோ, மறுமை நாளிலே நாம் சொர்க்கம் பாக்கியம் கிடைக்கும் மட்டுமல்ல, அந்த சொர்க்கத்தில் நாம் தனித்து விடப்பட மாட்டோம். யாரோ எவரோ என்றிருக்க மாட்டோம். எங்கள் இறை தூதர்கள் எம் பெருமானார் மட்டுமல்ல, மின நபியின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா இறை தூதர்களையும் காண்கின்ற பாக்கியம் கிடைக்கும். முசா அலி இஸ்லாம் பேசுகின்றோம், ஈசா அலி இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம், ஆதமை பேசுகின்றோம். பார்த்திருக்கிறோமா? பார்க்கவில்லை. எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நாம் காணப்போவதல்ல, அத்தனை இறை தூதர்களையும் நாம் காணப்போகிறோம். அவர்களோடு நாம் இணைந்து நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்த போகிறோம் என்றால் இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அத்தகைய பாக்கியசாலிகளில் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் உற்றாரையும் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.